தனக்கு மிஞ்சியதுதான் தானம். அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. தனக்கு மிஞ்சியதுதான் தானம்னா அது யாருக்காக அந்த பழமொழி சொல்லப்பட்டது என்றால் சுயநலவாதிகளுக்காக சொல்லப்பட்டது. அது யார் உருவாக்கினார்கள் என்றால் சுயநலவாதிகள் உருவாக்கிய வார்த்தைதான் இது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பொதுநலவாதிகளுக்கு பொருந்தாது. பொதுநலவாதிகள் என்பவர்கள் மக்களுக்கு மிஞ்சியதுதான் தனக்கு என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த சமுதாயத்தை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்று யார் ஒருவர் சொல்லி இருப்பார்கள் என்றால் அந்த வார்த்தையை எப்பொழுதுமே தான் ஈட்டிய செல்வத்தை தானே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாரும் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது. சமுதாயத்தில் எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தான் ஈட்டிய செல்வத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தான் ஈட்டிய செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொடுப்பது, எனக்கே போதவில்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த உடலில் அத்தனை அவயங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. உங்களுக்காக வாழ வேண்டுமென்றால் 8 மணி நேரம் உழைப்பு போதும். பிறருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்றால் மீண்டும் 8 மணி நேரம் நீங்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும் போது தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்ற இந்த வார்த்தையை தகர்த்தெறிய முடியும் என்பதுதான் உண்மை. தனக்கு மிஞ்சியது தானம் என்றால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை காதில் நுழையவிடக்கூடாது. அப்படி நுழையவிட்டால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகில் தர்மம் என்ற ஒரு விஷயமே இருக்காது என்பதுதான் உண்மை. தர்மத்தில் சிறந்தவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த பழமொழியை நீங்கள் உடைத்து எறிய வேண்டும். இப்படிப்பட்ட பழமொழிகளை எப்பொழுதும் யாரும் காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது. எல்லோரும் சமம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறிவிடும். மனிதர்களுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. என்றதை கொடுக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கே என்ற வார்த்தையை நீங்கள் இதயத்தில் பதிவைத்து கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த மண் உலகில் துன்பம் என்ற மனிதன் இருக்கவே மாட்டான் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இருக்கும் வரை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதிவு வைத்து கொண்டு அதை நோக்கி பயணம் செய்யுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் யாரும் துன்பப்படுகிறோம் என்ற நிலை இருக்காது. யாரும் துன்பப்பட மாட்டார்கள். இந்த பூமியே சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்ற வார்த்தையை அழித்து விடுங்கள் உங்களுடைய எண்ணத்தில் இருந்து. அந்த எண்ணம் இருந்தால் யாருக்கும் தானம் செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது. இந்த உலகில் தர்மம் என்ற விஷயமே இருக்காது. ஆகையால் எல்லோரும் உயர்ந்தவரே, எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய இதயத்தில் உயர்வாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் இந்த பூமி சொர்க்கமாக மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.